ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். பொதுவாக படங்களில் மோசமான கேரக்டர் நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஆனால் நிஜத்தில் அந்த படங்களில் பார்த்த மோசமான கேரக்டர் விட ஒரு மோசமான கேரக்டர் இருந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு மோசமான கேரக்டர் கொண்ட அம்மாவை பற்றின உண்மை கதை தான் இந்த படம். திரும்பவும் சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ், இது உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தோட பேர் நோபல் சேவேஜ். 2018 வெளியான இஸ்ரேலிய படம். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னு கேட்டிங்கன்னா, பெத்த அம்மாக்கும் மகனுக்கும் நடுவில் நடக்கிற தகாத உறவை சொல்லக்கூடிய படம். இந்த படத்தில் ஓப்பனான காட்சிகள் இருக்கும். பெத்த பையன் கூடவே அம்மா உறவு வச்சுக்கிற காட்சியும் இருக்கும். இந்த மாதிரி கண்டென்ட்டில் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் பாருங்க. படத்தோட ஆரம்பத்திலே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. வேச்சு வச்ச உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கான் பாருங்க. இவன் பேரு எலி. அப்படித்தாங்க படத்தில் அவனுக்கு பேர் வச்சிருக்காங்க. எப்போ பார்த்தாலும் இவன் சாப்பிட்டுட்டே இருப்பான். இவன் ரொம்ப குண்டா இருக்கிறதால இவன் ஸ்கூல் பசங்களாம் இவனை சதாசர்வ காலமும் கிண்டல் பண்ணுறது, அடிக்கிறது, உதைக்கிறதுன்னு பாவம் இந்த பையனை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவானுங்க. அப்படி மற்றவங்களுக்கு எரிச்சல் கொடுக்கக்கூடிய ஒரு கேரக்டர் இவன். ஆனால் மனசளவில் இவன் பாவங்க ரொம்ப நல்ல பையன். எல்லாரும் இவனை கிண்டல் பண்ணி அடிக்கிறதால ரொம்ப மனசுடைஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கான். அந்த மாதிரி ஒரு சமயத்தில் தான் அந்த ஏரியா பசங்கள்லாம் சேர்ந்து இவனை துரத்தி அடிக்க கையில் இருந்த சாப்பாட்டெல்லாம் கீழே போட்டுட்டு அடிச்சு பிடிச்சிட்டு வீட்டுக்கு ஓடி வர்றான். ஏன்னா அவங்க கிட்ட சிக்குன்னா அடி துவச்சி எடுத்துருவானுங்க. இவன் வீட்டுக்கு வந்த சமயத்தில் அம்மா அப்பா 2 பேரும் க்ளோஸாக இருக்காங்க. சிவபூஜையில் கரடி பூந்த மாதிரி சிவபூஜையில் இந்த எலி பூரவும் இதனால் கடுப்பான அவங்க அப்பாவும், எங்களை கொஞ்ச நேரம் கூட தனியாக இருக்க விடமாட்டியா என்ன? நாங்கள் ஒன்றா இருந்தால் உனக்கு மூக்கில் வேர்க்கும் போல இருக்கு அப்படின்னு அவங்க அப்பங்காரன் கோச்சுக்கிறான். அவங்க அப்பந்தான் இவன் மேலே எரிஞ்சு விழுகிறான்னு பார்த்தா அவங்க அம்மா, அவ பேரு சிமா, அவளும் இவனை கரிச்சு கொட்டுறா. ஏண்டா தடியா, 12 மணிக்கு தானே சாப்பாடு டைம், இப்பவே வந்துட்டா, நான் என்னடா இன்னும் சமைக்கவே ஆரம்பிக்கலையே அப்படிங்கிறா. அதுக்கு எலியும், நான் சாப்பிட்றதுக்கு அப்பா வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்றான். அப்பதான் தெரியுது கூட இருந்த இந்த தாடிக்காரன் இவன் அப்பா இல்லை, அவங்க அம்மாவோட செட்டப் அப்படின்னு. அவங்க அப்பாவும் அம்மாவும் பிரிஞ்சு வாழ்றாங்க. பெருசா தூரமெல்லாம் இல்லை. அவங்க அப்பா பக்கத்தில் இருக்கிற மூத்திர சந்தில தான் வசிச்சுட்டு வரான். இவங்க அம்மா இவன் கள்ள புருஷன் கூட அவன் வீட்டில் வந்து வாழ்ந்துட்டு இருக்கா. சொன்னபடியே எலியும் அவங்க அப்பா வீட்டுக்கு போகிறான். அதாவது அவனை பெத்த அப்பா வீட்டுக்கு. அந்த ஆள் பார்த்தீங்கன்னா இந்த பலான பத்திரிகைகளுக்கெல்லாம் ஆபாசமான படம் வரைஞ்சு கொடுக்குற தொழில் பண்ணிட்டு இருக்கான். அருமையாக ஓவியம் தீட்டுவான். ஆனால் என்ன பண்ணுறது, 3 மணி ஆச்சுன்னா தண்ணி அடிக்கலைன்னா அவனுக்கு கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். அதனால் தண்ணி அடிக்கிற அளவுக்கு மட்டும் சம்பாரிச்சா போதும் அப்படின்னு அவன் வாழ்க்கையை ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கான். எலி வந்து அதை பார்த்தோன்னே அவங்க அப்பனும் எரிஞ்சு விழுகிறான். வந்துட்டியாடா தடியா, சோத்து டைம் ஆனால் போதுமே இங்கே வந்துருவியே, அங்கே பர்கர் இருக்கு, ஒன்று மட்டும் எடுத்துக்கோ, ஒன்றை எனக்கு வச்சிரு, அதையும் எடுத்து தின்னுட்டு போயிடாதரா தடியா அப்படின்னு அவங்க அப்பனும் இவன் மேலே வெறுப்பை காமிக்கிறான். இந்த பையன் ரொம்ப பாவம். அவன் ஏங்குற அன்பு யாருக்கிட்ட இருந்தும் கிடைக்கல. வழக்கம் போல மற்றவங்களுக்கு இருக்கிற மாதிரியே இவனுக்கும் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா. அவ பேரு ஆனா. சொல்லப்போனால் அந்த ஆனா இவன் மேலே பாவப்பட்டு இவனை காதலிப்பா. ஸ்கூலுக்கு போகும்போதும் பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்குள்ளேயே 2 பேரும் இவன் வச்சிருக்கிற அந்த பர்கரோ பன்னோ ஷேர் பண்ணிக்குவாங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு இந்த ஓவியம் வரையறதுக்கு தேவையான இன்கு ப்ரஷ் எல்லாம் வாங்கிட்டு வரும்போது எலி மனசு விட்டு அவங்க அப்பா கூட பேச ஆரம்பிக்கிறான். எனக்காகவாவது நீயும் அம்மாவும் ஒன்று சேர்ந்து வாழுங்கப்பா. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அம்மா அப்பா கூட சந்தோஷமா இருக்கானுங்க, ஆனால் அந்த சந்தோஷம் எனக்கு இல்லை. எனக்காகவாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அம்மா கூட சேர்ந்து வாழுங்கப்பா. அப்பதான் அம்மாவும் இந்த மாதிரி தப்பான வழிக்கெல்லாம் போக மாட்டா அப்படின்னு அப்பா கிட்ட கெஞ்சி பார்க்குறான். பல தடவை இவனும் இவங்க அப்பா அம்மா கிட்ட கெஞ்சி கூத்தாடி 2 பேர்த்தையும் சேர்த்து வைப்பான். ஆனால் இவங்க 2 பேரும் இரு துருவங்க. சேர்ந்து 1 மணி நேரம் கூட இவங்கனால ஒற்றுமையாக இருக்க முடியாது. உடனே சண்டை வந்துடும். ஆனால் எலியோட அம்மா பார்த்தீங்கன்னா அவளுக்கு சோறு தண்ணியே தேவையில்லை, மேட்ரு மட்டும் இருந்தால் போதும். எப்போ பார்த்தாலும் மேட்டருன்னே அலைவா. என்ன பண்ணியும் அவளை திருப்திப்படுத்த முடியாததால தான் இவங்க அப்பா அவளை தலைமுழுகிட்டு இந்த மூத்திர சந்தில் வசிச்சுட்டு வருவார். இன்றைக்கும் அப்பா கிட்ட பேசுகிறான். அப்பா, என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு ஆனாலாம் அவங்க அப்பா அம்மா கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. நீ முயற்சி பண்ணுறா, உங்கள் அப்பா அம்மாவை ஒன்று சேர்த்து வைக்க முடியும்னு சொல்கிறா. எனக்காக ப்ளீஸ், நான் அம்மா கிட்டும் பேசிட்டு வரேன். இந்த ஒரு தடவை நீங்கள் 2 பேரும் ஒன்றா வாழ ட்ரை பண்ணுங்கப்பா அப்படின்னு கெஞ்சுறான். இவங்கிட்ட என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்பாவும் மௌனமாக போயிடுறாரு. இந்த மௌனத்தை சம்மதம்னு எடுத்துக்கிட்ட எலியும் இந்த விஷயத்தை அம்மா கிட்ட சொல்லலான்னு வீட்டுக்கு வர்றா. வழக்கம் போல் அம்மாவும் கள்ளக்காதலனும் வீட்டு ஹால்லையே துணிமணி இல்லாமல் ஒருத்தர் மேலே ஒருத்தர் படுத்துட்டு சல்லாபம் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த சமயத்தில் எலியும் உள்ள வர இது அவங்க அம்மாவோட கள்ளக்காதலனுக்கு பயங்கர எரிச்சலை கொடுக்குது. பையனை பலார்னு அறையிறான். எப்பேற்பட்ட அம்மாவுக்கும் பையனை அடிக்கும்போது ரத்தம் சூடாகும், கோபம் வரும். ஆனால் இந்த சல்லி பொம்பளைக்கு பையன் அடி வாங்குறதும் கூட முக்கியமாக தெரியல, சம்பவம் பண்ண விடாமல் டிஸ்டர்ப் பண்ணிட்டான் அப்படின்டா அவளும் கோவப்படுறா. 1 தடவை 2 தடவை மட்டும் இல்லைங்க, இந்த கள்ளக்காதலை எப்பெல்லாம் கோபம் வருதோ
அப்பெல்லாம் இந்த பையனை பிடிச்சி அடி அடின்னு அடிப்பான். இப்படி மாறி மாறி போகிற இடமெல்லாம் தவில் மாதிரி அடி வாங்கிட்டு இருக்க நம்ம ஹீரோவுக்கு ஒரே ஒரு ஆறுதல்னா அவன் காதலி ஆனா மட்டும்தான். அவள் இந்த ஒரு நைட் கிளப்பில் டான்ஸராக இருக்கா. இவன் தன்னோட சோகத்தை தாகத்தை எல்லாத்தையும் ஆனா கிட்ட தான் தீர்த்துக்கிறான். அவகிட்ட இருக்கிற அந்த சில மணி நேரங்கள் மட்டும்தான் இவனுக்கு வாழ்க்கையிலேயே நிம்மதின்னு சொல்லலாம். இந்த மாதிரி சமயத்தில் தான் அன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே வருது. சிறந்த தம்பதிகளை தேர்ந்தெடுக்கிற ஒரு போட்டியும் இருக்கு. ஆனாவும் என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, நீ உங்க அப்பா அம்மா கிட்ட பேசி எப்படியாவது அவங்கள இன்னைக்கு சாயந்தரமா அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு வந்துரு. இவங்க அந்த பார்ட்டியில கலந்து ஜெயிச்சிட்டாங்கன்னா இதுவே அவங்க மனசு மாறுறதுக்கு ஒரு காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்றா. எலியும் ரொம்ப வருஷமா அம்மா அப்பா ஒன்னா வாழணும், அவங்க கூட தான் சந்தோஷமா வாழணும் அப்படின்னு கனவு கண்டுட்டு இருக்கிறவன் ஆனா இதை சொல்லவும் இந்த விஷயத்த அம்மா கிட்ட வந்து சொல்றான். இந்த மாதிரி அப்பாவை இன்னைக்கு வீட்டுக்கு கூப்பிடலான் இருக்கம்மா, உனக்கு இது சம்மதமா அப்படின்னு கேட்குறான். அவளும் சரிங்கிறா. அடுத்தது அவங்க அப்பா கிட்ட வந்து பேசுறான். ஆனா அப்பனும் அவன் மூஞ்சிய பார்த்தாலே எனக்கு காண்டாகுதுடா அப்படின்னு வர மறுக்கிறாரு. ரெண்டாவது அந்த ஆள் தான் 3 மணி ஆச்சுன்னா சரக்கு போட்டுக்குவானு ஃபுல் மப்பில் இருக்கிறான். எப்படியோ அவனுக்கு சென்டிமெண்டெல்லாம் அடிச்சு புது ட்ரெஸ் எல்லாம் மாட்டி வீட்டுக்கு இழுத்துட்டு வந்து அம்மாவையும் அப்பாவையும் பேச விட்டு ஒளிஞ்சிருந்து பார்க்குறான். 2 பேரும் சந்திச்சு மூஞ்சிக்கு நேராக நல்லபடியாக தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அம்மாவும் நைட்டு டின்னருக்கு வீட்டுக்கு வாங்க அப்படின்னு அப்பாவை அழைக்கிறா. சரி நான் சின்ன வேலை இருக்கு அதை முடிச்சுட்டு வர்றேன் அப்படின்னு கிளம்ப போன அப்பாவை அம்மா போய் முத்தம் வைக்க போறா. பொண்டாட்டி முத்தம் வச்சா எந்த புருஷன்தான் வேண்டாம்பா. ஆனா இவருக்கு பொண்டாட்டி பக்கத்துல வந்தாலே காண்டாகுது. முத்தம் கொடுக்க வரவும் சீ தள்ளு அந்த பக்கம், நான் தான் தாங்க முடியல அப்படின்னு பொண்டாட்டியை பிடிச்சி தள்ளி விடுறாரு. என்ன ஜென்மண்டி நீ, உனக்கு எப்ப பார்த்தாலும் இதே நினப்பு தானா? பையன் வளர்ந்து ஆளாய் நிற்கிறான், ஆனா இன்னும் நீ அடங்கலை இல்லை, மூதேவி மூதேவி அப்படின்னு திட்டிட்டு அம்மா கூட சண்டை பிடிச்சிட்டு போயிடுறாரு. தான் எதிர்பார்த்தது திரும்பவும் நடக்காம போறதை பார்த்து எலி மனசுடைஞ்சு போயிடுறான். அந்த சமயத்துல கள்ளக்காதலன் அங்க வர அவன் கூட உறவு வச்சுக்கிறதுக்காக அவனை கூப்பிடுறா. ஆனா அவனும் பயங்கர டயர்டா வரான். நாளைக்கு பார்த்துக்கலாம் பேபி, இன்னைக்கு என்னால் முடியல, ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு அவனும் தவிர்க்க பார்க்குறான். காமத்தோட உச்சியில் இருந்த அம்மாவும் அதெல்லாம் முடியாது இப்போ பண்ணியே ஆகணும் அப்படின்னு வலுக்கட்டாயமாக அவனை சூடேத்துறா. அவனும் தன்னோட கள்ளக்காதலிய துணிமணி இல்லாமல் பார்த்ததால உணர்ச்சி தூண்டப்படுறான். அந்த இடத்துலையே 2 பேரும் கதவு திறந்துருக்கா பையன் இருக்கானா அப்படின்னு கூட பார்க்காம அந்த நடுகாலிலேயே 2 பேரும் உறவுல ஈடுபடுறாங்க. அம்மாவும் கள்ளக்காதலும் பார்த்தீங்கன்னா உறவை முடிச்சுட்டு துணிமணி இல்லாமல் அங்கேயே அப்படியே படுத்து தூங்கி போயிடுறாங்க. இதை பார்த்த எலிக்கு கோபம் வருது. இவெல்லாம் ஒரு அம்மாவா அப்படின்னு காரி துப்பிட்டு போறான். என்னதான் பெத்த அம்மாவா இருந்தாலும் அவங்க 2 பேரும் உறவு கொள்றதை இவன் முழுசா பார்த்துறான். அவங்க தான் எதை பற்றியும் கவலைப்படாம இந்த மிருகங்களாட்டா உறவு வச்சுக்கிட்டாங்களே, அதை பார்த்ததால உணர்வு தூண்டப்பட்ட நம்ம எலியும் ரூமுக்குள்ள போய் தன் கையே தனக்கு உதவி அப்படின்னு கையாலேயே சம்பவம் பண்ண ஆரம்பிக்கிறான். மறுநாள் காதலியை மீட் பண்ண எலியும் நேற்று நடந்ததெல்லாம் சொல்லி வருத்தப்பட்டு இருக்கான். இந்த கள்ளக்காதலன் பார்த்தீங்கன்னா மர வேலை செய்கிற ஆசாரி, கட்டில் பீரோன்னு செஞ்சு அங்கே இருக்கிற சந்தையில் விற்கக்கூடியவன். வீட்டோட கொல்லப்புறத்துலேயே ஒரு சின்ன பற்ற வச்சிருக்கான். அந்த மாதிரியான சமயத்தில் தான் 2 போலீஸ்காரங்க வந்து அவங்களுக்கு தேவையான மர சாமானமெல்லாம் ஆர்டர் கொடுக்குறாங்க. கள்ளக்காதலனும் கொட்டேஷன்லாம் கொடுக்குறான். அதை பார்த்த போலீஸ்காரனுங்க காண்டாயி, எப்படா நாங்கள் காசு கொடுத்து வாங்கியிருக்கோம், எங்களுக்கு ஃப்ரீயாக செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி அவனை மிரட்டவும் இந்த வாக்குவாதம் முத்தி அவனுக்கும் அந்த போலீஸ்காரங்களுக்கும் சண்டை வருது. ஆத்திரமான கள்ளக்காதலனும் கைக்கு கிடைச்சதெல்லாம் எடுத்து அந்த போலீஸ் கண்ணுகளை சாத்துன்னு சாத்துறான். கல்லெல்லாம் விட்டெறிறான் அவங்க மேலே. போலீஸ்காரங்களை அடித்தா அடுத்தது என்ன நடக்கும்னு தெரியும் இல்லையா? கொத்தா தூக்கிட்டு போய் ஜெயிலுக்குள்ளே போட்டு அவனை வெளுன்னு வெளுத்துறாங்க. அம்மாவும் பையனும் தான் ஸ்டேஷனுக்கு வராங்க. போலீஸ்காரங்களை அடித்ததால் அவனுக்கு ஜாமீன் கிடைக்கிறது கஷ்டம்னு சொல்லிடுறாங்க. இதனால் மனசு உடஞ்சி போன அம்மா பையனை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுறா. அப்போ தான் எலிக்கு ஒரு ஐடியா தோணுது. இத்தனை நாளாக அம்மாவும் அப்பாவும் சேர்றதுக்கு தடையாக இருந்த அந்த கள்ளக்காதலன் இப்போ ஜெயிலுக்கு போயிட்டான். கொஞ்ச நாளைக்கு அவன் வெளியே வர முடியாது. அதனால் இந்த சமயமாக பார்த்து அம்மாவையும் அப்பாவையும் ஒன்று சேர்த்தி வச்சிடணும் அப்படின்னு யோசிச்சவன் நேராக அப்பாவை பார்க்கறதுக்கோசரம் வீட்டுக்கு ஓடுறான். வந்த வேகத்திலேயே அப்பாவை, அப்பா சீக்கிரமாக என் கூட வாங்க, அம்மாவை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறான். ஆரம்பத்தில் ஒன்றும் புரியாத அப்பாவும் என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது தான் எலி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறான். இதை பாருங்கப்பா, அந்த கள்ளக்காதலன் இப்போதைக்கு ஜெயிலிருந்து வர முடியாது, இதுதான் சரியான சமயம், எப்படியோ அம்மாவை சரி பண்ணி நம்ம கூடவே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இதை கேட்ட அவங்க அப்பா பயங்கரமாக கோவப்படுறாரு. ஏன்னா முட்டாளாடா அப்படின்னு அவர் பங்குக்கு அவன் மூஞ்சிலே பலார்னு ஒன்று வைக்கிறாரு. அதிர்ச்சியான எலியும் என்னப்பா இப்போ நான் தப்பாக சொல்லிட்டேன் அப்படின்னு கேட்குறான். டேய், நான் சதாசர்வ காலமும் குடிச்சிட்டு உங்கள் அம்மாவை கொடுமைப்படுத்துகிறேன் அடிக்கிறேன் அப்படின்னு தானே நினச்சிட்டு இருக்க. அதனால தான் எங்கள் அம்மா என்ன விட்டுட்டு அந்த கள்ளக்காதலன் கூட போயிட்டான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க. ஆனால் உண்மையான காரணம் அது இல்லடா. நான் குடிகாரன் தான், உங்கள் அம்மாவை அடிப்பேன் தான். ஆனால் ஏன் அடிப்பேன்னு உனக்கு தெரியுமா?
அப்படின்னு கேட்குறான். அதுக்கு பையனும் ஏன் அப்படின்னு கேட்குறான். இப்போ சொல்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் அவன் அம்மாவை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறான். உங்கள் அம்மா இருக்காளே, என்னை விட டபுள் மடங்கு போதைக்கு அடிமையானவ. நானாவது குடிக்க மட்டும்தான்டா செய்கிறேன். ஆனால் அவள் போதை மருந்துக்கு அடிமைடா. எப்போ பார்த்தாலும் வாயில் அந்த போதை மருந்தையே அடக்கி வச்சிருப்பா. அதனால தான் அவள் பக்கத்தில் வந்தாலே அந்த நாத்தம் தாங்க முடியாமல் அவளை நான் தள்ளி விடுவேன். அவள் ஒவ்வொரு தடவையும் போதை மருந்து போட்டுட்டு வந்து என் கூட உறவு வச்சுக்கும் போது என்னை பிச்சை எடுத்துருவா. இதெல்லாம் தாங்க முடியாம தாண்டா அவகிட்ட இருந்து நான் பிரிஞ்சு வந்தேன். ஆனா அந்த தாடிக்காரனுக்கு இதெல்லாம் தெரியும். தெரிஞ்சிருந்தும் உங்க அம்மா கூட குடும்பம் நடத்திட்டு இருக்கான். ஏன்னா அவன் பொண்டாட்டி பொண்ணுங்க அவனை விட்டு ஓடிருச்சு. அவனுக்கு அவன் தாகத்தை தீக்கிறதுக்கு ஒரு உடம்பு தேவை. உங்க அம்மாவுக்கும் தாகத்தை தீக்கிறதுக்கு உடம்பு தேவை. போதை மருந்து வாங்குறதுக்கு கை நிறைய காசு வேணும். இதெல்லாம் அவங்கிட்ட கிடைச்சதுனால உங்க அம்மா என்னை விட்டு ஓடிட்டா. இதுதாண்டா உண்மையா நடந்துச்சு அப்படின்னு பையன்கிட்ட இத்தனை நாள் அவர் மறைச்சு வச்சிருந்த ரகசியத்தை எல்லாம் சொல்றாரு. இதை கேட்டு பையனுக்கு தூக்கி வாரி போடுது. என்னப்பா சொல்ற? அம்மா போதை கையா? எங்க அம்மா மோசம்னு தெரியும், ஆனா இவ்வளவு மோசம்னு எனக்கு தெரியாதே அப்படிங்கிறான். உனக்கு தெரியாது இன்னும் நிறைய விஷயம் இருக்குடா தம்பி. இப்போ அவ கள்ளக்காதலன் வேற ஜெயிலுக்கு போயிட்டானா, உங்க அம்மா தனிமையில் இருப்பா. அந்த துக்கத்தை மறைக்கிற பேர் வழின்னு கண்டிப்பா எங்கேயோ போய் போதை மாத்திரை வாங்கிட்டு வந்து மட்டையாய் தான் கிடப்பா அப்படின்னு சொல்றாரு. அதே சமயத்துல அப்பா சொன்ன மாதிரியே அவங்க அம்மா இந்த போதை மருந்தெல்லாம் விற்கக்கூடிய ஒருத்தன் வீட்டு கதவை வந்து தட்டுறா. அதுவும் எப்படி 2 தடவை தட்டணும், அப்புறம் கேப் விட்டு திரும்ப 2 தடவை தட்டணும். இதுதான் இவளோட ரகசிய குறியீடு. இவளும் பார்த்தீங்கன்னா அந்த போதையை வாங்கிட்டு வந்து சரியான இழுப்பு இழுத்து வீட்லயே மட்டையாயிடுறா. இங்க பார்த்தீங்கன்னா அப்பா சொன்னதை கேட்டு பயந்து போன எலியும் அடிச்சு புடிச்சு அங்கிருந்து ஓடி வர்றான் அம்மாவோட வீட்டுக்கு. வந்து பார்த்தா ஒரு துண்டை மட்டும் கட்டிட்டு அம்மா அப்படியே பாத்ரூம்ல போதை தலைக்கேறி தனக்குத்தானே ஏதோ உளறிட்டு சாஞ்சு கிடக்கிறா. ஐயோ அம்மா அப்படின்ட்டு பையன் ஓடி வந்து அம்மாவை தூக்குறான். ஆனா அவ ஏற்கனவே உச்சத்தில் இருக்கிறா. பத்தாததுக்கு அவளுக்கு உடம்பு பசி வேற. தன்னை தூக்குறது பையன்தான் அப்படின்னு கூட அவளுக்கு தெரியாத அளவுக்கு போதையில இருக்கா. வா என் கூட உறவு பண்ணுவா அப்படின்னு பெத்த பையனு கூட பார்க்காம கட்டி பிடிச்சு அவனுக்கு வாயோட வாய் முத்தம் வச்சிடுறா. இதனால அதிர்ச்சி அடைஞ்ச பையனும் அம்மா என்னம்மா பண்ற, நான் தாம்மா எலி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை தூக்க முற்பட இந்த சமயத்துல அவ கட்டியிருந்த அந்த துண்டும் அவ உடம்புல இருந்து விலக அம்மா துணிமணி இல்லாம பிறந்த மேனியா அவன் முன்னாடி நிக்கிறா. அவனை கட்டி பிடிச்சபடி அவனோட முகத்தை தன்னோட மார்பிள வச்சு அமுத்திக்கிறா. அவனும் முரண்டு பிடிக்கிறான். அம்மா விடுமா, இதெல்லாம் தப்புமா, என்னை விடுமா விடுமான்னு அவன் முரண்டு பிடிக்கிறான். என்னதான் மகனும் இது தப்பு அப்படின்னு உணர்ந்தாலும் அவனுக்கும் இந்த உணர்ச்சிகள்லாம் உண்டு. பல சமயம் அம்மாவை துணி இல்லாம அவளும் அவ கள்ளக்காதலும் உறவு கொள்றதை இவன் கண்ணால பார்த்துருக்கான். இப்போ அந்த நினப்பெல்லாம் அவனுக்கு வந்து போக பெத்த அம்மான்னு கூட பார்க்காம அவங்க அம்மா கூட உறவுல இருக்க ஆரம்பிச்சிடுறான். அம்மாக்கும் இது பெத்த பையன்னு தெரியாம தாம் பெத்த மகன் கூடவே உறவு வச்சுக்கிறா. இங்கேயே 2 பேரும் அப்படியும் இப்படியும் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எலிக்கு ஐயையோ இப்படி ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு ரியலைஸ் பண்றான். அவனால நடந்ததை நினைச்சு தாங்கிக்க முடியல. எந்திரிச்சு வந்து குளிக்கிறான். உடம்பெல்லாம் சோப்பு போட்டு தேய்னு தேய்க்கிறான். அப்படியாவது அவங்க அம்மா கிட்ட இருந்து வர அந்த வாசம் போகணும் அப்படின்னு தேய்ச்சு தேய்ச்சு குளிக்கிறான். நடந்ததை நினைச்சு அங்கேயே அழுக ஆரம்பிக்கிறான். இவெல்லாம் ஒரு பெத்த தாயா அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவை நினைச்சு கோவப்படுறான். அவங்க அம்மாவும் ஒரு கட்டத்துல போதை அதிகமாக அந்த இடத்துலயே நாய் வாந்தி எடுக்கிற மாதிரி வாந்தி எடுத்து வச்சிருக்கிறா. வாந்தி எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் போதை தெளியுது. தெளிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஐயையோ பெத்த பையன் கூடவே நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு உணர்ந்து குற்ற உணர்ச்சியில அங்கேயே உட்கார்ந்துருக்கிறா. மறுநாள் காலையில நேரத்துல எந்திரிச்சவ வீட்டையெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இருக்க சமயத்துல மகன் அங்க வர்றான். டே மகனே, நேற்று ஏதோ ஒரு தப்பான கணத்துல எல்லாமே நடந்து போச்சு. என் தயவு செய்து இந்த அம்மாவை மன்னிச்சிருப்பா. இனிமேல் இந்த போதையெல்லாம் எடுத்துக்க மாட்டேன்டா அப்படின்னு பையன்கிட்ட சத்தியம் பண்ணி அழுகிற அம்மா. ஆனா பையன் அம்மாவை நம்ப தயாரா இல்லை. நீ கெட்டதும் இல்லாம என்னையும் கெடுத்துட்டியே அப்படின்னு அவன் மேல பயங்கர கோபத்தில் இருக்கான். இப்படியே சில நாட்கள் போகுது. ஜெயிலுக்கு போயிருந்த அந்த கள்ளக்காதலனும் ஒரு வழியா பெயில் வாங்கிட்டு வெளி வந்துடுறான். அவனை பார்த்த சந்தோஷத்துல அம்மாக்காரி ஓடி வந்து அவனை கட்டி பிடிச்சி முத்தமலையா பொழியிறான். இன்னுமே நம்ம அம்மா அடங்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு கோவப்பட்ட எலியும் ஒரு ஐடியா பண்றான். அதன்படி அந்த கள்ளக்காதலனை தனியா கூட்டிட்டு போய், நீங்க இதோ பாருங்க, நீங்க ஜெயில இருந்த சமயத்துல நீங்க பீராக்குள்ள வச்சுட்டு போன காசை எல்லாம் எடுத்துட்டு போய் எங்க அம்மா போதை மருந்து வாங்கி செம்மையா ஆட்டம் போட்டா. அது மட்டும் இல்லாம ஒரு தடவை போதை அதிகமாகி என் கூடவே உறவு வச்சுக்கிட்டா. இப்படிப்பட்ட கேடுகட்ட பொம்பளை கூட நீங்க வாழணுமான்னு யோசிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லவும்
இதை கேட்டு கடுப்பான அந்த தாடிக்காரனும், பெத்த பையன் கூடவே உறவு வச்சிருக்கேன்னா நீ எல்லாம் என்னடி ஜென்மம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை இழுத்து கீழே தள்ளி போட்டு மிதி மிதின்னு மிதிக்கிறான். உதன்னு உதைச்சு முதல்ல வீட்டை விட்டு போடி அப்படின்னு அவங்க அம்மாவை வீட்டை விட்டு துரத்துறான். இதுக்கு மேல இந்த வீட்டில் தானும் இருக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட எலியும் அவன் துணிமணியெல்லாம் பேக் பண்ணிட்டு அவங்க அப்பாவோட வீட்டுக்கு வர்றான். துணிமணியோட வீட்டுக்கு வந்த பையனை பார்த்து அவங்க அப்பாவுக்கு கருக்குன்னு ஆகுது. என்ன கருமண்டா இது, இவனை வச்சு சோறு போட்டு மீள முடியாதே அப்படின்னு யோசிச்ச அப்பாவும், இதோ பாடுறா மகனே, நீ என்ன காரணத்துக்காக அங்கிருந்து அப்பா கூட தங்கலான்னு வந்திருக்கேன்னு எனக்கு தெரியாது. நான் திங்கிற ஒரு வேளை சொத்துக்கே என்னால் சம்பாதிக்க முடியல, நீ திங்கிற தீனிக்கெல்லாம் என்னால் சம்பாதிக்க முடியாதுடா சாமி. அதனால மகனே தயவு செய்து இங்கிருந்து ஓடி போயிரு அப்படின்னு பெத்த பையன் கூட பக்கமா அவன் அங்கிருந்து துரத்தி விட்டுறாரு. இதனால மனசு நொந்து போன எலி எங்க போறதுன்னு தெரியாம கால் போன போக்குல போறான். அப்பதான் அந்த ரெஸ்டாரண்ட் ஓனரோட ஞாபகம் இவனுக்கு வருது. அவனும் அவங்க அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸு. இவனும் அடிக்கடி அவங்க அம்மா கிட்ட கோவிச்சுட்டு இந்த ரெஸ்டாரண்ட்ல தான் வந்து சாப்பிடுவான். அந்த நட்பை மனசுல வச்சுட்டு அந்த ரெஸ்டாரண்ட் ஓனரை வந்து பார்க்க, அந்த ரெஸ்டாரண்ட் ஓனரும் இவனை பார்த்தோன்னா பயந்துக்கிறான். இதோ பாரா தம்பி, நீ இன்னும் மேஜர் ஆகல, உன்னை என் கடையில் ஏதாவது வேலைக்கு வச்சிருந்தாலோ என் வீட்டில் வச்சிருந்தாலோ நாளைக்கு எனக்கு அது பெரிய தலைவலியாக வந்து முடியும். வேணா ஒன்று பண்ணு, உனக்கு எப்பெல்லாம் பசிக்குதோ அப்போ வந்து இங்கே சோத்தை தின்னுட்டு போ. பழகுன தோஷத்துக்கு என்னால் இதான் பண்ண முடியும், ஆனால் இங்கே தங்கலான்னு மட்டும் நினைக்காதரா அப்படின்னு சொல்லி அந்த ஆளும் இந்த பையனை அங்கிருந்து துரத்தி விட, எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இந்த பையன் பேக்கை தூக்கிட்டு அலையிறான். அப்போ தான் அவன் கேர்ள் ஃப்ரெண்டு நினப்பு வருது. அதனால் அவள் டான்ஸ் ஆடுற அந்த கிளப்புக்கு போகிறான். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பார்ட்டி போயிட்டுருக்கு. போய் காதலியை பார்த்து தன் நிலைமையை எடுத்து சொல்லவும் அவளும், அதெல்லாம் விடுடா அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ சரியான சமயத்துக்கு வந்திருக்கிற, ஒரு பெரிய பணக்கார இங்கே பார்ட்டி கொடுத்துட்ருக்கான், உனக்கு வேண்டிய சரக்கு எடுத்து அடி, என்னெல்லாம் பிடிச்சிருக்கோ சாப்பிட்றா, எல்லாம் உனக்கு ஃப்ரீ தான் அப்படின்னு சொல்லவும் இவனும் அங்கே இருக்கிற விதவிதமான சரக்கு எடுத்து மடக்குன்னு குடிக்கிறான். ஏதோ குழாயில் வர தண்ணியை பிடிச்சி குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டு இருக்கிறான் பாருங்க. நல்லா தின்னுட்டு போதை தலைக்கேற அங்க அவன் காதலி கூட சேர்ந்து சரியான ஒரு குத்தாட்டம் போடுறான். இந்த உடம்பை வச்சுட்டு அவன் இந்த ஆட்டம் ஆடுறான்னா அது பெரிய விஷயம்தான். பார்ட்டியெல்லாம் முடிஞ்சு காதலியும் சரி என் கூட என் வீட்டுக்கே வாடா அப்படின்னு சொல்லி காதலனை ஒரு டாக்ஸியில் கூப்பிட்டு போறா. ரெண்டு பேரும் செம போதையில வேற இருக்காங்களா. அந்த போதையோட உச்சத்துல காதலியும் அவன் பேண்ட்டுக்குள்ள கையை விட்டுறா. ரொம்ப வெறித்தனமா இருந்த காதலியும் அவன் தம்பி கூட வாய் வழியா மல்லு கட்ட ஆரம்பிக்கிறா. என்னடா இது சத்தம் அப்படின்னு கார் ஓடிட்டு இருந்த டிரைவர் பின்னாடி திரும்பி பார்த்தா இவ குழாயில் தண்ணி உறிஞ்சதை பார்த்துட்டு இருந்தவன் டென்ஷன் ஆயிடுறான். காரை ஒரு ஓரமாக நிறுத்தி, முதல்ல ரெண்டு பேரும் காரை விட்டு கீழே இறங்குங்க, இது என்ன லாட்ஜுன்னு நினச்சிங்களா களிசடைகளா அப்படின்னு திட்டி ரெண்டு பேர்த்தையும் காரை விட்டு வெளியே இழுக்கிறான். நல்லா மும்முரமாக அவள் வாய் வழியாக இவனுக்கு இன்பத்தை கொடுத்துட்டு இருக்க, அதை டிஸ்டர்ப் பண்ணுற விதமாக அந்த டிரைவரும் இவனை கையை பிடிச்சி இழுக்க, இதனால் கோபமான எலி ஒரு மனுஷன் மிருகமாக மாறிடுறான். அந்த டிரைவரை போட்டு கீழே தள்ளி மிதின்னு மிதிச்சு அடின்னு அடிக்கிறான். இவங்கிட்ட இருந்து அடி வாங்க முடியாத டிரைவரும் ஒரு கட்டத்தில் கார் எடுத்துட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறான். எலி அந்த டிரைவரை சூறையாடுறத பார்த்துட்டு இருந்த காதலியும் திடுக்கிட்டு போயிடுறான். என்ன இவன் இவ்வளோ காட்டு மிராண்டியா இருக்கிறான், நாளைக்கு இதே மாதிரி கோபம் வந்து நம்மளையும் போட்டு புடிச்சிட்டானா என்ன பண்றது அப்படின்ட்டு பயந்து போய் அவளும் அவனை அங்கேயே அம்போன்னு விட்டுட்டு ஓடியே போயிடுறா. இதனால எங்க போறதுன்னு தெரியாத எலியும் அங்கேயே ஒரு பிளாட்ஃபார்ம்ல நைட்டெல்லாம் தூங்குறான். தூங்கி எழுந்திரிச்சு காலையில முதல் வேலையா சரி நம்ம அப்பா வீட்டுக்கே போகலாம், அவரை எப்படியாவது சமாதானப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வீட்டுக்கு வந்தா அங்க அவன் அம்மா உட்காந்துட்டு இருக்கிறா. எலிய பார்த்த அப்பாவும் அவ கள்ளக்காதலன் அவ வீட்டை விட்டு அடிச்சு துரத்திட்டான், அவ எங்க போவா பாவம், அதனாலதான் நம்ம வீட்டுக்கே கூப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டு எலி செம டென்ஷன் ஆகுறான். எனக்கு ஒரு வேளை சோறு போடணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன வீட்டை விட்டு துரத்திட்டு இன்னைக்கு அவ கூட வந்து கூத்தடிக்கிறியா, நீயும் அவளை மாதிரி ஒரு கேடு கெட்டவன் தான். நான் தான் அப்பா அம்மான்னு உருகிட்டு இருந்தேன், ஆனால் அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே பையன் மேலே துளியும் கூட பாசம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேக் எடுத்துட்டு கிளம்புறான். மகன் போகிறத பார்த்தோன்னே அம்மா ஓடி வந்து தடுக்கிறா. ஏய் மகனே என்னை மன்னிச்சிருடா, நான் இனிமேல் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன், நான் திருந்திட்டேன், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுறா அப்படின்னு மகன்கிட்ட கெஞ்சுறான். ஆனால் மகனோ இந்த வசனத்தை நீ பல தடவை பேசிட்ட, எனக்கும் இதை கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு, தள்ளு அந்த பக்கம் அப்படின்னு அம்மாவை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு வெளியே கோவச்சிட்டு போயிடுறான். எங்கே போகிறதுன்னு தெரியாமல் எங்கெங்கேயோ கால் போன போக்கிலெல்லாம் பையன் சுற்றுறான். இந்த சீன்லலாம் இந்த பையனை பார்க்குறதுக்கு ரொம்ப பாவமாக இருக்கும். ஒரு வழியாக சுற்றி முடிச்சுட்டு கடற்கரையில் வந்து அங்கேயே டயர்டில் படுத்து தூங்கிடுறான். காலையில் இருக்கும், வயிறு பயங்கரமாக பசிக்க எந்திரிக்கிறான். சரி அப்பாவோட வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வர்றான். எங்கே அவங்க அப்பாவோட வீட்டுக்கு வரான். வந்து பார்த்தா அவங்க வீட்டு வாசலில் நிறைய போலீஸ்காரங்க பொதுமக்கள்லாம் நின்றுட்டு இருக்கிறாங்க. என்னமோ ஏதோன்னு குழம்பி போன எலியும் வீட்டுக்கு போக ட்ரை பண்ண அங்கிருந்து
இருந்த போலீஸ்காரங்க அவனை உள்ளே போகக்கூடாதுன்னு தடுத்துடுறாங்க. அப்போ தான் என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிய வருது. இவனோட அப்பாவும் அம்மாவும் தற்கொலை பண்ணி செத்து போயிருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இதுக்கு மேலே வாழ்கிறதுக்கு வழியே இல்லை, வருமானமும் இல்லை. பையனும் தங்களை கேவலமாக பேசிட்டு கோவிச்சிட்டு போயிட்டான் அப்படிங்கிறதுனால அவங்க இந்த தப்பான முடிவை எடுத்திருக்காங்க. இதை கேட்டு தாங்கிக்க முடியாமல் பையனும் அழுகிறான். இப்போ சில நாட்களுக்கு அப்புறம் எலியை காமிக்கிறாங்க. அவன் கிளம்பி ஒரு இடத்துக்கு வர்றான். எங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பாவை புதைச்சி வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த கல்லறைக்கு வர்றான். வந்தவன் அவங்க அப்பா அம்மா கல்லறையிலேயே ஒன்று கடிக்கிறான். கெட்ட கெட்ட வார்த்தையிலேயே அவங்களெல்லாம் திட்டிட்டு அவன் வச்சிருந்த போதை மருந்தை எடுத்து குடிக்க ஆரம்பிக்கிறான். இப்போ பார்த்தீங்கன்னா எலி ஒரு முழு நேர குடிகாரன் ஆயிட்டான். அவங்க அப்பனை மாதிரியே அவங்க அம்மா மாதிரி சதா சர்வ காலமும் போதை மருந்துக்கும் அடிமையாயிட்டான். போகும்போது அவங்க கல்லறையில் காரி துப்பிட்டு போகிறான். இதோட இந்த படமும் முடியுது. அம்மா அப்பாவோட தவறான வாழ்க்கையால் ஒரு நல்ல பையனோட எதிர்காலம் எப்படி நாசமாக போகுது அப்படிங்கிறதுக்கு இந்த படம் ஒரு சிறந்த உதாரணம். நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. அப்படியே இந்த வீடியோவை ஹைப் பண்ண மறக்காதீங்க. அது எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி.